ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள்லையும் ஒவ்வொரு மாதத்துக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது. பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு உரிய பண்டிகைங்கிறது ஒரு பண்டிகை தொடர்ந்து நம்ம மக்கள் தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருப்போம். சித்திரை புத்தாண்டு, நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். அப்புறம் சித்ரா பௌர்ணமிம்போம், வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், இப்படி ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது ஆடி 18 அல்லது 18ஆம் பெருக்கு, ஆடி பெருக்கு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆடி மாதத்தில் இந்த வரக்கூடிய ஆடி பெருக்கு தான் மிகச்சிறப்பான விழாவாக நம்ம தமிழகம் முழுக்க, அப்படி இல்லாட்டி கூட காவிரி எங்கே தோன்றி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடங்கள் வரைக்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது. இந்த ஆடி 18க்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ நீங்கள் பொங்கல் பண்டிகை அப்படின்னு எடுத்திங்கன்னா சூரியனோட வெளிச்சத்தில் இருந்தாலும் இந்த உலக உயிர்கள்லாம் வாழ வைக்கிது. அதனால் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு விழா. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது அறுவடை திருநாளாகவும் இருக்கும். தை மாதத்தில் தானே அறுவடை பண்ணுறோம். இன்னொரு பக்கம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எந்திரங்கள், கருவிகள் இதெல்லாம் நிறையா வந்துட்டால் கூட பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கால்நடைகள் தான் இந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிற வகையில் மாட்டுப் பொங்கல் அப்படின்னு ஒரு கொண்டாடுவாங்க. இப்படி தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட இயற்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாக்களாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆடிப்பெருக்கு விழா அப்படிங்கிறது எப்படின்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு நீர்ப்பாசனம் ரொம்ப இன்றியமையாததில்ல. ஆறுகள், மலைகள் எப்படி தான் இருந்தால் கூட நமக்கு நதிகள் வழியாக, அதுக்கப்புறம் வாய்க்கால்கள் மூலமாக, சின்ன சின்ன கன்னிகள் மூலமாக தான் நம்ம வயலுக்கு சேருதில்ல. அப்படி இன்னும் சொல்லப்போனால் இந்த காவிரி பாசன பகுதிகளில் பார்த்திங்கன்னா முழுக்க விவசாயத்தை நம்பியுள்ள மக்களாக இருந்ததுனால அந்த காவிரி நதியில் வரக்கூடிய புது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புது வெள்ளத்தை கொண்டாடுற வகையில், நதிக்கு நன்றி சொல்கிற வகையில் தான் இந்த ஆடி 18ங்கிறது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆடி 18ல் எல்லா பண்டிகைகளுக்கும் என்னென்னமோ சிறப்பு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல. இந்த ஆடி 18ல் என்ன சிறப்புன்னா, பொதுவாக ஆடி மாதம் சுப நிகழ்ச்சிகள்லாம் தொடங்க மாட்டாங்க. அதனால தான் ஆடி கழிவுகள், தள்ளுபடி விற்பனை, இதெல்லாம் போயிட்டுருக்கும் நிறையா. ஆனால் இந்த ஆடி 18 மட்டும் அதற்கு விதி விலக்கு. ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நல்ல மாதிரி தொடங்குனீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக முடிவடையும். அன்னைக்கு கெட்ட நாள் அப்படிங்கிற எதுவுமே பார்க்க வேணாம். நாள் பார்க்க வேணாம், நட்சத்திரம் பார்க்க வேணாம். ஆடி பெருக்கு, இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு தான். பெருக்கு அப்படின்னா பெருக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெருக்கிக்கிட்டே போகிறது. அப்போது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கக்கூடிய காரியங்கள் நல்லா பல்கி பெருகி வளர்ச்சி அடையுங்கிறத சொல்வதற்காக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு சுப காரியங்கள் தொடங்குவதற்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறத, ஆடிப்பெருக்குங்கிறது சுப காரியங்கள் தொடங்கலாம், நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு நாளுங்கிறதுனால இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்குகிற காரியம், தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். ரெண்டாவது ஆடி பெருக்கு, பெருக்குதல்னாலே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இல்லையா. அப்போ நீங்கள் சாதாரண விஷயத்தை தொடங்கினா கூட அது ரொம்ப பெருகி மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. விவசாயிகள் ஆடிப்பெருக்கை கொண்டாடும் போது இன்னொரு அதில் என்னென்னலாம் கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, நதி அப்படின்னு வரும்போது நதியில் வரக்கூடிய நீர் சிறப்பு. வறண்ட நதிக்கு எப்போதும் மரியாதை இருக்காது இல்லையா. அப்போ வெள்ள நீர், தண்ணீர் பாயக்கூடிய நதிகளுக்கு தான் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். அந்த தண்ணீருக்கு நன்றி சொல்லுவதற்காக நதிகளுக்கு நன்றி செலுத்தும் விழா தான் இந்த ஆடி 18ன்னு பார்த்தோம். ஆடிப்பெருக்குக்கு வேறு ஜோதிட ரீதியாக என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஜோதிடத்தில் 12 ராசிகளை நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு பிரிக்கிறோம்ல. அப்போ நீர் ராசி அப்படின்னு வரும்போது கடகம், விருச்சிகம், இன்னொரு பக்கம் மீனம், இது மூன்றுமே நீர் ராசி. இந்த 3 நீர் ராசிகளுக்கும் சிறப்பை கொண்டாடுறது எல்லாமே தண்ணீரை வச்சு தான் இந்த ராசிகளுக்கு சிறப்பு. அப்படிங்கும்போது தண்ணீரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தானே. அப்போ சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசிங்கிறது ரிஷப ராசி. அப்போது 12 ராசிகளுக்கும் ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேணாம், உகந்த நாளாக இந்த ஆடிப்பெருக்க சொல்கிறோன்னா, ரிஷப ராசிக்கும் இன்னும் அது சுகந்த நாள். இன்னும் சொல்லப்போனால் இந்த நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்கு எந்த அளவுக்கு ஆடிப்பெருக்கு ஒரு சிறந்த நாளோ, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசியான ரிஷபராசிக்கு இந்த ஆடிப்பெருக்கு அதை விட சிறப்பான நாள் அப்படிங்கிறது எல்லா ராசிகளுக்கும் பொதுவாக இருந்தால் கூட இந்த ராசிகளுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா தமிழகத்தின் பல பகுதிகளிலுமே கொண்டாடப்படுறதை தவிர எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுறதில்லை.
குறிப்பாக இந்த காவிரி வந்து தலைக்காவிரியெல்லாம் உற்பத்தியாகி குடகு மலையிலேருந்து உற்பத்தியாகி வரும்போது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டப்படி தமிழ்நாட்டில் வந்து அது ஒகேனக்கல்லில் தான் முதல்ல ஒரு இடத்துல காலடி எடுத்து வைக்கிறது. இந்த ஒகேனக்கலுக்கு நம்மளுடைய பழங்காலத்து சங்க காலத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைநீர் நாடு அப்படின்னு பேர். காவிரியோட தண்ணி தமிழ்நாட்டுக்கு தலையாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைநீர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்கு அப்புறம் மேட்டூர், மேட்டூருக்கு அப்புறம் பவானி, பவானிக்கு அப்புறம் ஈரோடு, பரமத்தி வேலூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளித்தலை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அப்புறம் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடைசியாக பூம்புகாரில் போய் கலந்துருது இல்லையா. இந்த எல்லா பகுதிகளுமே இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இதில் சோழ நாடு வரும், ஒரு பக்கம் கொங்கு நாடு வரும், அப்படி எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்லாம் வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்து இந்த திருவிழாக்களை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து இந்த ஆடிப்பெருக்கை பற்றி பல குறிப்புகள் இருக்குது. என்ன குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆதிமந்தி, ஆட்டநத்தி அப்படிங்கிற 2 குறிப்பு வரும். ஆட்டநத்திங்கிறவங்க வந்து அந்த காலத்தில் புது வெள்ளம் வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து சங்க காலத்திலேருந்து கொண்டாடப்பட்டு வர்றதுனால இந்த ஆடிப்பெருக்கு தின அன்னைக்கு நீர் சாகசங்கள் செய்து காட்டுவாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் நீச்சல் அடிக்கிறது, டைவ் அடிக்கிறதுலாம் இப்போ நம்ம பண்ணுறோம்ல. இந்த மாதிரி சாகசங்கள் செய்து காட்டும்போது கரிகால சோழனுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆதிமந்தி ஆட்டநத்தி அப்படிங்கிறவனை விரும்பியிருக்கா. அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த நீர் சாகசம் செய்யும்போது புது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுறான். அவன் எல்லாம் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கப்ப இல்லை அவன் வந்து உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு காவிரி தாயை வேண்டி அவன் நடந்து போய் கடைசியாக அவனுடைய கணவனை உயிரோடு மீட்டு கொண்டு வந்தாள் அப்படிங்கிற ஒரு கதை சங்க இலக்கியத்தில் உள்ள குறிப்பு. அது கற்பனை கதையா நிஜ கதையாங்கிறது தெரியாது. இருந்தாலும் தொடர்ந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால புதிதாக கல்யாணமானவர்கள் வந்து தங்களுடைய மாங்கல்ய பலம் வந்து வலிமையாக இருக்கணும், தன்னுடைய கணவருடைய ஆயுள் வந்து நீண்ட காலம் இருக்கணுங்கிறதுனால அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எப்போதும் கட்டியிருக்கிற தாலி கயிறை வந்து அன்னைக்கு வந்து புது மஞ்சளை தடவி அந்த காவிரி ஆற்றுலையோ நீராடி விட்டு அந்த மாவிளக்கு மாவு, சப்பரை தட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. சப்பரம்ங்கிறது கலருக்கு அந்த தேர் மாதிரி சின்ன சைஸில் செஞ்சு விதவிதமாக எடுத்துகிட்டு போவாங்க. நாவல் பழங்களை வச்சு படைப்பாங்க. அதோடு என்ன பண்ணுவாங்க, இந்த புதிதாக திருமணமானவர்கள் வந்து ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய தாலியை மாற்றிட்டு புது தாலி கட்டுறதுக்கு இது உகந்த நாளாக எடுப்பாங்க. எல்லா பெண்களுமே கணவனோட வாழக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே தங்களுடைய தாலியை வந்து அன்னைக்கு புது கயிறாக மாற்றிப்பாங்க. அதனால் வந்து இந்த ஆடிப்பெருக்குங்கிறது வந்து 2-3 வகையில் சிறப்பான விஷயங்களில் மக்கள் வந்து நினச்சி பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஒன்று வந்து விவசாயத்துக்கு, உற்பத்திக்கு, வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது நீர். இந்த நீர் வந்து ஆறுகள் வழியாக வர்றதுனால அந்த நதிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுவது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தொடங்கப்படக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் வெள்ளப்பெருக்கு எப்படி பெருகிக்கிட்டே போதோ அது மாதிரி அந்த தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பல்கி பெருகி மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்குங்கிறது. அடுத்தது மூன்றாவதாக இந்த ஆதிமந்தி ஆட்டநத்தி கதையை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்கள் வந்து தங்களுடைய கணவனுடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்குங்கிறத வேண்டி தங்களுடைய தாலி கயிறை அன்னைக்கு மஞ்சள் தடவி மாற்றிப்பாங்கங்கிறது மூன்றாவது விஷயம். அடுத்தது நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு இது மிக உகந்த நாளாக கருதப்படுது. அதோட நீருக்கும் நதிகளுக்கும் காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசியான ரிஷபத்துக்கும் இது வந்து நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேலே அன்றைக்கி 4 நட்சத்திரமே பார்க்க வேணாம்னா 12 ராசிகளுக்கும் இது உகந்த நாளாக இருக்கிறதுனால ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் நல்ல காரியங்களை தொடங்கலாம். அதாவது நம்ம தீபாவளி அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லுவாங்க. நம்ம தீபாவளி அன்னைக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு நீராடுறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த நீராடுறதை என்ன சொல்லுவாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்ன கங்கா ஸ்நானம் அப்படின்னா, நம்ம காவேரி மாதிரி இந்தியா முழுக்க புனிதமான நதியாக நம்ம கங்கையை கருதிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நீங்கள் தீபாவளி அன்னைக்கு எந்த நதியில் குளித்தாலும், எந்த தண்ணீரில் குளித்தாலும், வீட்டில் உள்ள தண்ணி எடுத்தாலும் அன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தண்ணீருமே கங்கையில் வந்து கங்காதேவி குடியிருப்பாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லையா. அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உள்ள நீர்நிலைகள் எல்லாம் காவிரி தாய் குடியிருப்பாள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை. எப்படியோ நதிகளுக்கும் தண்ணீருக்கும் விவசாயத்துக்கு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நீருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த நதிகளுக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக சோழ நாட்டில் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். திருச்சி, தஞ்சாவூர், இப்போ வெவ்வேறு மாவட்டங்கள் 4-5 மாவட்டங்களை பிரித்தா கூட ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆடிப்பெருக்கை வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடி நல்ல காரியங்கள் அன்னைக்கு தொடங்கி அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை எடுக்கலாம்.
ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பல பேர் வந்து விதைகளை விதைக்கிறது கூட சில நாட்களில் வச்சுருப்பாங்க. பல பேருக்கு விதைகளை வந்து தானமாக கொடுக்குற நிகழ்ச்சிகள்லாம் நிறையா இருக்கும். எப்படியோ விவசாயம் செழித்தால் மட்டுமே, உணவு உற்பத்தி நடந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பசி பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழ முடியும். இதோட சிந்தனை தான் நதிகளுக்கு நன்றி செலுத்துறது. அதை ஒரு விழாவாக கொண்டாடுறது தான் ஆடிப்பெருக்கு. அதுக்கு எத்தனை காரணங்களாக இருந்தால் கூட இது ஒரு உழவர் திருநாளாகவும் கொண்டாடப்படுது, மக்களோட மகிழ்ச்சி திருநாளாகவும் கொண்டாடப்படுறதுனால ஆடிப்பெருக்குக்கு நிறைய கொண்டாடுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் அனைவரும் இந்த விழாவை உற்சாகத்தோடு கொண்டாடணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.